வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் கற்றுக்க போகிறோம். பி இட் V3. ஆக்சுவலாக அந்த பி இட் V3-ஐ நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் பி இட் V3 ஆர் V3 கிளாஸ். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இன்னொரு ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால் அதை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பி இட் V3 ஆர் V3 கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து வெதர் இட் இஸ் ஈவன் இஃப் இட் இஸ் இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ். பட் இப்போ ரீசன்ட் டைமில் இது ரொம்ப சிம்பிளாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து ரொம்ப காமனாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் இது வந்து கொஞ்சம் ஃபார்மல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய இன்டர்வியூஸில் இப்போ ரொம்ப காமனாக இந்த பி இட்டை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கற்றுக்கலாம். இது என்ன மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா வெதர் இட்டர்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படினாலும் சரி அப்படின்னாலும் சரி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பாராட்டினாலும் சரி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி நான் இதை பண்ண போகிறேன். நேராக கேட்டாலும் சரி மறைமுகமாக கேட்டாலும் சரி நான் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் வெதர் இட் இஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இப்போ பாராட்டினாலும் சரி விமர்சித்தாலும் சரி அடுத்தவங்க பாராட்டினாலும் சரி அடுத்தவங்க விமர்சித்தாலும் சரி நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தவங்க செய்கிறத சொல்கிறப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்லையும் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்றத நம்ம வந்து ஆக்டிவ்லையும் நம்ம சொல்லணும். ஸோ அந்த பாசிவ் ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம வந்து இந்த பி இட் V3 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்களான்னா இதை பண்ணுறவங்க வேறு மெயின் கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வேறு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம பி இட் V3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து லோன் அப்ளை பண்ண போறியா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அக்செப்ட் பண்ணாலும் சரி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி நாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனை ஏற்றுக்கிறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் வேற ஒருத்தர், அப்ளை பண்ணுறது தான் நாம் இல்லையா? நம்ம இப்போ இது ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம் வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நாம் பி இட் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து வாட் எவர் இஸ் த சப்ஜெக்ட் நம்ம இந்த பி இட் வச்சு சொல்கிறப்போ அந்த சப்ஜெக்டை பற்றி கவலையே பட வேண்டாம். நம்ம சிம்பிளாக இதை மட்டும் V3 மட்டும் போட்டால் போதும். மற்றபடி நம்ம மெயின் கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்றுக்கிறதுனா அக்செப்ட் பண்ணுறது, நிராகரிக்கிறதுனா ரிஜெக்ட் பண்ணுறது. அப்போ பி இட் V3 ஆர் V3க்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் பி இட் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுறோம். நாம் விண்ணப்பிப்போம் அப்படின்னு சொல்லணும். அப்போ லெட்டஸ் அப்ளை ஃபார் த லோன். பி இட் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் லெட்டஸ் அப்ளை ஃபார் த லோன். சிம்பிளாக இருக்கு இல்லையா? அவள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாள். அதை பற்றி மற்றவங்க பாராட்டுறாங்களா விமர்சிக்கிறாங்களா அதையெல்லாம் பார்க்கவே மாட்டாள். அவள் பாட்டுக்கு தன் வேலையை தொடர்வாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அடுத்தவர்கள் பாராட்டினாலும் சரி விமர்சித்தாலும் சரி அவள் தன் வேலையை தொடர்வாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை செய்கிறது வேறவங்க மற்றவங்க இல்லையா? அப்போ தான் இது வந்து பாசிவ் ஆகுது, பாசிவ் வாய்ஸில் வருது. இதுக்கு பதிலாக தான் நம்ம பி இட் V3 ஆர் V3 அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரி, இப்போ பி இட் V3 இல்லை பாருங்கள், V3ன்றது இந்த 2 இல்லையா? ஸோ பாராட்டுறதுனா ப்ரைஸ் பண்ணுறது, அதுதான் நம்ம பி இட் ப்ரைஸ்டு, ப்ரைஸோடைய தேர்ட் ஃபார்ம் ப்ரைஸ்ட். விமர்சிக்கிறதுனா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கிரிட்டிசைஸ்ட். இப்போ பி இட் ப்ரைஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட். ஸோ அவள் பாட்டுக்கு தன் வேலையை தொடர்வாள், அவள் பாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஷி வில் கண்டினியூ டூயிங் ஹர் ஒர்க். பி இட் ப்ரைஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வெதர் ஷி இஸ் ப்ரைஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட் அப்படி சொல்லணும். இந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்டை பற்றி கவலை இல்லை. இல்லைனா வெதர் ஹர் ஒர்க் இஸ் ப்ரைஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொருத்தரையும் சேஞ்ச் பண்ணணும்னே அவசியம் இல்லை. சிம்பிளாக பி இட் ப்ரைஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட் அப்படி சொன்னால் போதும். ஸோ பி இட் ப்ரைஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட் ஷி வில் கண்டினியூ டூயிங் ஹர் ஒர்க். நேராக கேட்டாலும் சரி மறைமுகமாக கேட்டாலும் சரி பர்சனல் கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மற்றவர்கள் உங்ககிட்ட டைரெக்டாக கேட்டாலும் சரி இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் மறைமுகமாக வேறு மாதிரி கேட்டாலும் சரி நீ வந்து பர்சனல் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாது அப்படி நம்ம சொல்கிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து பண்ணுறவங்க அடுத்தவங்க இல்லையா? ஸோ அதனால தான் அது passive form. சரி, நேராக கேட்குறதுனா asked directly. Be it asked directly. நேராக கேட்குறது. மறைமுகமாக கேட்குறதுனா implied அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து indirectly அப்படி சொல்ல வேண்டாம். அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா implied அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கேட்குறதுல மறைமுகமாக அது உள்ளார அந்த அர்த்தம் இருக்கும். அதுக்கு தான் impliedன்னு சொல்லுவோம். அப்போ be it asked directly or implied. நீ ஆன்சர் பண்ணாதே. Don't answer personal questions. Be it asked directly or implied, don't answer personal questions. இப்போ நம்ம சரி சரின்னு வர்ற மாதிரி மட்டும் இல்லாமல் அவன் செய்வானோ செய்ய மாட்டானோ தெரியாது அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க வந்து ஒரே டிஷர்ட்டை தான் போடுவான். அவன் துவைப்பானா துவைக்க மாட்டானே தெரியாது. ஆனால் ஒரே டிஷர்ட்டை தான் தினமும் போடுவான் அப்படி சொல்லணும். இதை வந்து வெதர் ஹி வாஷஸ் இட் ஆர் நாட் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போல்லாம் நம்ம சப்ஜெக்டை மாற்ற வேண்டியிருக்கும். இல்லைன்னா டிஷர்ட் வந்து துவைச்சதோ துவைக்காததோ அப்படி சொல்கிறதா இருந்தால் வெதர் இட் இஸ் வாஷ்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். பி இட் துவைக்கிறதுனா வாஷ்ட், துவைக்காதது அப்படின்னா நாட் வாஷ்டுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. நாட் மட்டும் சொன்னால் போதும். அப்போ பி இட் வாஷ்ட் ஆர் நாட், பி இட் வாஷ்ட் ஆர் நாட், வெதர் இட் இஸ் வாஷ்ட் ஆர் நாட், அந்த மாதிரி தான் நம்ம பி இட் வாஷ்ட் ஆர் நாட். ஒரே டிஷர்ட் தான் தினமும் போடுவோம். இது வந்து எப்போவுமே நடக்கிற விஷயம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு வில்லலாம் வேண்டாம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் இல்லையா? அப்போ ஹி வேர்ஸ் த சேம் டிஷர்ட் எவ்ரி டே. ஹி வேர்ஸ் த சேம் டிஷர்ட் எவ்ரி டே. பி இட் வாஷ்ட் ஆர் நாட், ஹி வேர்ஸ் த சேம் டிஷர்ட் எவ்ரி டே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம தமிழில் சென்டென்சஸ் ரொம்ப காமனாக நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? டே டு டே கான்வர்சேஷனில். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இது மாதிரி சொல்லலாம். அது நல்லா சமைச்சதோ இல்லை அரைக்குறையாக சமைச்சதோ அவனுக்கு பசிச்சா அவன் எதையும் சாப்பிட்ருவான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நல்லா சமைச்சதோ வெல் குக்ட், இல்லை அரைக்குறையாக சமைச்சதோ ஹாஃப் குக்ட், அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம வீத்திரிக்கு பதிலாக போட போகிறோம். அப்போ பீட் குக்ட் ஆர் ஹாஃப் குக்ட். ஏன் வெல் குக்டுன்னு சொல்லலை? சொல்லணும்னு அவசியம் இல்லை. குக்டு அப்படின்னாலே நல்லா குக் பண்ணதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுதான் இம்ப்ளைடு மீனிங். அதனால இந்த வெல்லுன்ற வார்த்தை கண்டிப்பாக வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். அப்போ பீட் குக்ட் ஆர் ஹாஃப் குக்ட். அவன் பசிச்சா எதையும் சாப்பிடுவான். இதான் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ ஹி வில் ஈட் எனிதிங் when he is hungry. அவன் பசிக்கிறப்போ அவன் எதையா இருந்தாலும் சாப்பிடுவான். He'll eat anything when he is hungry. He'll eat anything when he is hungry. இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவள் எப்போவுமே புதுசு புதுசாக புக் வச்சு படிச்சுட்டே இருப்பாள். அவள் காசு கொடுத்து வாங்குவாளோ இல்லை கடன் வாங்குவாளோ இல்லை லைப்ரரியில் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாளோ தெரியாது. ஆனால் எப்போவும் புதுசு புதுசாக புக்கு படிச்சுட்டே இருப்பாள் அப்படி சொல்லணும். ஸோ அந்த புக்கு வந்து காசு கொடுத்து வாங்கப்பட்டதோ இல்லை கடனாக வாங்கப்பட்டதோ, அதுதான் நம்ம வந்து தமிழில் அந்த மாதிரி வாங்கப்பட்டதோ அப்படிலாம் நம்ம பேசுகிறப்ப சொல்கிறது இல்லை இல்லையா? ஸோ அது காசு கொடுத்து வாங்கினதா கடன் வாங்கினதா தெரியாது. ஆனால் புக் வச்சுருப்பா அப்படி சொல்லணும். ஸோ காசு கொடுத்து வாங்குறதுனா பை, அதோடைய தேர்ட் ஃபார்ம் பாட். கடன் வாங்குறதுனா பாரோடு இல்லையா? பாரோ தேர்ட் ஃபார்ம் பாரோடு. அப்போ வெதர் இட் இஸ் பாட் ஆர் பாரோடு, அதுதான் பீட் பாட் ஆர் பாரோடு. அவள் எப்போதும் படித்து கொண்டிருப்பாள். ஷி ஆல்வேஸ் ரீட்ஸ் நியூ புக்ஸ். தமிழில் புதுசு புதுசாக அப்படின்னு சொல்கிறோங்கிறதுனால இங்கிலீஷில் நியூ புக்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. நியூ புக்ஸ் அவ்வளோதான். அது வந்து நம்ம தமிழ் பேசுகிற விதம் அது. அதே மாதிரி இங்கிலீஷை சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஷி ஆல்வேஸ் ரீட்ஸ் நியூ புக்ஸ். Be it bought or borrowed, she always reads new books. அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அது பரம்பரையாக வந்த சொத்தா இல்லை சுயமாக சம்பாதிச்சானா தெரியாது. அவங்ககிட்ட ஆனால் நிறைய பணம் இருக்கு. எப்படி சொல்லணும்? ஸோ பரம்பரை சொத்து அப்படின்னா இன்ஹெரிட்டட். அது பரம்பரையாக வந்த சொத்து. அந்த சொத்து வந்து பரம்பரையாக வந்தது. வெதர் இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஆர் ஏர்ன்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம பீட் இன்ஹெரிட்டட் ஆர் ஏர்ன்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஹெரிட்டட் அப்படின்னா அப்படி வழி வழியாக வர்றது. ஏர்ன்டுனா அவன் சுயமாக சம்பாரிச்சது. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, சிம்பிளாக சொல்லிடுவோம் இல்லையா? ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி. பீட் இன்ஹெரிட்டட் ஆர் ஏர்ன்ட், ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் மணி.
சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சமைச்சீங்களா? இல்ல வெளில ஆர்டர் பண்ணீங்களா? வீட்ல சமைச்சதோ, வெளில ஆர்டர் பண்ணதோ, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வீட்ல சமைக்கிறது அப்படின்னா, குக்ட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெளில ஆர்டர் பண்ணதுன்னா, ஆர்டர்ட் ஃப்ரம் அவுட்சைட். பி இட் குக்ட் அட் ஹோம் ஆர் ஆர்டர்ட் ஃப்ரம் அவுட்சைட். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஃபுட் இஸ் டேஸ்டி அவ்வளோதான். பி இட் குக்ட் அட் ஹோம் ஆர் ஆர்டர்ட் ஃப்ரம் அவுட்சைட். த ஃபுட் இஸ் டேஸ்டி. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க இந்த சென்டென்சஸ். சரி, அது என்னமோ தெரியல. இந்த தரை வந்து எப்பவுமே தூசியா இருக்க மாரியே இருக்கு. அது தொடச்சாலும் சரி, துடைக்கலனாலும் சரி, அந்த தரை எப்பவுமே இப்படி தூசியா இருக்க மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ துடைச்சது அப்படின்னா அது மாப் பண்றது இல்லையா? ஸோ வெதர் இட் இஸ் மாப்ட் ஆர் நாட். தொடச்சாலும் துடைக்கலனாலும் வெதர் இட் இஸ் மாப்ட் ஆர் நாட். இந்த இடத்துல V3 ஆர் V3ன்னு வரணுன்றதுனால நம்ம திரும்ப ஒரு தடவை போட வேண்டாம். ஒரே வேர்ப் அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே மாப்ட் ஆர் நாட்ன்னு சொன்னா போதும். மாப்ட் ஆர் நாட் மாப்ட் அப்படியெல்லாம் வேண்டாம். அப்போ பீட் மாப்ட் ஆர் நாட்ன்னு சொன்னாலும் சரி, பீட் கிளீன்ட் ஆர் நாட்ன்னு சொன்னாலும் சரி, அப்போ அது பார்க்கறதுக்கு ரொம்ப தூசியா இருக்கு. இந்த ஃப்ளோர் வந்து பார்க்கறது தூசியா இருக்குன்னு சொல்லணும். அப்போ the floor looks dirty இல்லைன்னா the floor looks dusty. Be it mopped or not, the floor always looks dusty. எப்பவுமே அது அப்படித்தான் இருக்கு. அவனை நீங்க கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் சரி, அவன் எப்படியும் பார்ட்டிக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவனை மற்றவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் அவன் வருவான் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம வந்து இதை பாசிவ் ஃபார்மில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கூப்பிட்றதுன்னா இந்த இன்வைட் பண்ணுறது இல்லையா? அப்போ வெதர் ஹீ இஸ் இன்வைட்டட் ஆர் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம பீட் இன்வைட்டட் ஆர் நாட். இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் மாறுதுங்கிறதுனால இதை மாற்றணுன்ற அவசியம் இல்லை. வெதரில் நம்ம சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணும், இங்கே அந்த அவசியம் இல்லை. இப்போ பீட் இன்வைட்டட் ஆர் நாட் அப்படி சொன்னால் போதும். அவன் எப்போ வந்துடுவான்? ஹி ஆல்வேஸ் ஜாயின்ஸ் த பார்ட்டி. பார்ட்டினா வந்து ஜாயின் பண்ணிடுவான். ஹி ஆல்வேஸ் ஜாயின்ஸ் த பார்ட்டி. பீட் இன்வைட்டட் ஆர் நாட், ஹி ஆல்வேஸ் ஜாயின்ஸ் த பார்ட்டி. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இந்த பீட் V3 ஆர் V3 கிளாஸ் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவள் நீட்டாக எழுதினாலும் சரி, கிறுக்குனாலும் சரி, அவளோட ஹேண்ட் ரைட்டிங் என்னவோ அந்த அந்த எழுத்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி சொல்லணும். அது க்ளோஸ்டாக இருக்கா இல்லை ஓப்பனாக இருந்தாலும் சரி, அது திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, வாசனை அப்படி அது அரை ஃபுல்லாக அந்த வாசனை அப்படி நிரம்பி இருக்கு அப்படி சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நீட்டாக எழுதுறது அப்படின்னா ரிட்டன் நீட்லி, கிறுக்கிறதுனா ஸ்கிரிபிள், தேர்ட் ஃபார்ம் ஸ்கிரிபிள்ட். ஸோ பீட் ரிட்டன் நீட்லி ஆர் ஸ்கிரிபிள்ட். ஹர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல். எப்படி இருந்தாலும் அவளோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கும். ஸோ திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, பீட் ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லை பீட் ஓப்பன்ட் ஆர் சீல்டு அப்படி சொன்னாலும் சரி, வாசனை அறையை நிரப்புகிறது. அப்படியே எங்கே பார்த்தா ஒரு வாசனை அடிக்குது. த அரோமா ஃபில்ஸ் த ரூம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் பீட் V3 ஆர் V3 நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.